பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மயிலாடுதுறை நகரில் சிமெண்ட் சாலை போடுவதாக கூறி எம்சான் கலவை கலந்த சாலை போடப்பட்டதால் சாலை பெயர்ந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சி பகுதிகளில் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கூரைநாடு காக்கும் பிள்ளையார் கோவில் தெரு, காமராஜர் காலனியை இணைக்கும் சாலை மற்றும் ஐயனார் கோயில் தெரு, சாலிய தெருவை இணைக்கும் சாலை ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கப்படுவதாக கூறி எம்சான் கலவை சாலை போடப்பட்டுள்ளது. இந்த சாலைகள் தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதாகவும் சாலைகள் பெயர்ந்து வாகனங்கள் ஓட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாக தரமான சாலையை அமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நாகாலாந்து மாணவிக்கு சீட் கொடுக்க மறுக்கும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியையால் மாணவியின் படிப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. நாகாலாந்தை சேர்ந்த மாணவி அக்மலா 8ஆம் வகுப்பு வரை தனது தாய் சிங்கம்புணரியில் வேலை பார்த்து வந்த தனியார் பள்ளியில் கல்வி பயின்று வந்த நிலையில் கொரோனா காலகட்டத்தில் தனது சொந்த மாநிலத்திற்கு சென்றுள்ளார். இதை அடுத்து தனது பெற்றோருடன் திரும்பி வந்த அக்மலா தனது மேல்நிலை படிப்பை தொடர சிங்கம்புணரி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் விண்ணப்பித்ததாக தெரிகிறது. ஆனால் பள்ளியின் தலைமை ஆசிரியை கலாநிதி மாணவிக்கு 11ஆம் வகுப்பில் சேர அனுமதி மறுத்ததாக கூறப்படும் நிலையில் மாணவியின் படிப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. கரூரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற வாகன சோதனையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கரூர் மாவட்ட எல்லைகளில் இருக்கக்கூடிய முக்கிய சோதனை சாவடிகள் மற்றும் நகரின் முக்கிய நுழைவாயில் பகுதிகள் என 7 இடங்களில் மெகா வாகன சோதனை நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கரூர், ஈரோடு, கோவை சந்திப்பு சாலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரபாகரன் தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றது. இதில் வாகனங்களுக்கான ஆவணங்கள், ஓட்டுநர் உரிமம், தலைக்கவசம் அணியாதவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தார். இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் மாவட்ட நெடுஞ்சாலைகளிலும் வாகனங்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து காத்திருந்தது. மதுரையில் கடந்த 5 நாட்களில் அடுத்தடுத்து 4 மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் வாகைக்குளம் பகுதியில் கடந்த 8ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த காசம்மாள் என்பவரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்து 65 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்றனர். அதேபோல் கடந்த புதன்கிழமை கச்சிராயன்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே துடைப்பம் விற்பனை செய்த பாப்பம்மா என்பவரை கொலை செய்து பணத்தை திருடிச் சென்றனர். இதை அடுத்து விரகனூரில் கலைச்செல்வி, மாட்டுத்தாவணி பகுதியில் முத்துலட்சுமி ஆகியோரை மர்ம நபர்கள் கொலை செய்து அவர்கள் அணிந்திருந்த நகைகளை பறித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த 5 நாட்களில் பணம் மற்றும் நகைக்காக அடுத்தடுத்து 4 மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே சிறுமியை பாலியல் குற்றம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கணவன் மனைவிக்கு 8 ஆண்டுகளுக்கு பிறகு வேலூர் போக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. லாடாவரம் கிராமத்தைச் சேர்ந்த காங்கேயன் மற்றும் அவருடைய மனைவி விஜயலட்சுமி ஆகியோர் சிறுமியை பாலியல் குற்றம் செய்த வழக்கில் கடந்த 2016ஆம் ஆண்டு போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கின் விசாரணை கடந்த 8 வருடங்களாக வேலூர் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நடைபெற்ற விசாரணையில் காங்கேயனுக்கு 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதமும், அவரது மனைவி விஜயலட்சுமிக்கு 18 மாதங்கள் கடுங்காவல் தண்டனை மற்றும் 2500 ரூபாய் அபராதமும் தீர்ப்பு வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாளையக்கார கண்டிகை பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 18க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளி முடிந்து மாணவர்கள் வகுப்பறையை விட்டு வெளியே வந்தபோது திடீரென மேற்கூரை பெயர்ந்து விழுந்துள்ளது. இதில் மாணவர்கள் நல்வாய்ப்பாக காயமின்றி உயிர் தப்பினர். இதனை செய்தி எடுக்க சென்ற செய்தியாளர்களிடம் பள்ளியின் ஆசிரியை மற்றும் அவரது மகன் ஒருமையில் பேசி செய்தி எடுக்கக்கூடாது என்றும் வீடியோ எடுக்கும் பொழுது அதனை பறிக்க முற்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
எங்க இது? நான் அங்க நின்னுட்டு இருக்கேன். இங்கெல்லாம் photo எடுக்கணும். என்னது photo எடுப்பா. நீங்க வந்து ஸ்கூல் எடுத்தீங்க என்ன பண்ணுங்க? நான் இருக்கிறேன். வெளிய போங்க. வெளிய போங்க. நான் இல்லாத இடமே எடுங்க. அப்படி வெளிய அவசியம் நான் பப்ளிக் கமெண்ட் போய் ஆமா நான் கொடுப்பேன். நீங்க delete பண்ணுங்க. இது என் பிரைவசி மீறீங்க. நீங்க பேசுங்க. இல்ல என் பிரைவசி மீறீங்க. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பெய்து வரும் மழையின் காரணமாக பள்ளியின் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கோத்தகிரியில் பெய்த மழை காரணமாக அரசு மேல்நிலைப் பள்ளியின் தடுப்புச் சுவர் திடீரென இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. 70 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்த சம்பவம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை அடுத்து உடனடியாக தரமான தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் யானைகள் தனது குட்டிகளுடன் வரிசையாக சாலையை கடந்து செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் மலை சாலையில் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சாலையை கடந்து சென்றது. இதை அவ்வழியாக சென்ற நபர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்தார். முன்னே யார் இருக்கிறார்கள் என்று பார்க்காமல் மனிதர்கள் முந்தி அடித்துக் கொண்டு செல்லும் நிலையில் 5 அறிவு படைத்த யானைகள் தனது குட்டிகளுக்கு வழிவிட்டு பாதுகாப்பாக வரிசையாக அழைத்து செல்லும் காட்சிகள் வைரலாகி வருகிறது.